வாஸ்துவுக்கும் நவகிரகங்களுக்கும் எந்த அளவுக்கு தொடர்போ அதுக்கு ஈக்குவலா வந்து பாத்தீங்கன்னா பஞ்சபூதங்களுக்கு கண்டிப்பா தொடர்பு உண்டுங்க. ஏன்னா வாஸ்து பகவானே ஒரு பூதம் தான். அதுல பாத்தீங்கன்னா நம்ம இருக்கிற வீட்டுல வந்து அத்தனை பஞ்சபூதங்களை உள்ளடக்குனதுதான் நம்ம ஒரு வீட்டு மனைங்க. பஞ்சபூதங்களும் ஒழுங்கா அமைப்பு பெற்றா மட்டும்தான் வந்து அந்த வீடு வந்து சுபிட்சமா இருக்கும். அதனாலதான் வந்து தெளிவா கொடுத்துருப்பாங்க. ஈசானிய பகுதி வந்து உங்களுக்கு ஜலப்பகுதியாகவும், அதுக்கு ரைட் சைடில் வர அக்னி மூலை வந்து நெருப்பு பகுதியாகவும், அக்னி மூலைக்கு நேர் பின்னாடி வர்றது வந்து நிலப்பகுதியாகவும், ஜலமூலைக்கு நேர் பின்னாடி வர்றது வந்து காற்று பகுதியாகவும், சென்டர்ல இருக்கிறது வந்து ஆகாயம் வந்து பிரம்மஸ்தானமாகவும் கொடுத்துருப்பாங்க. இது சம்பந்தமான வந்து தெளிவான வீடியோ வந்து நம்ம சேனல்ல வந்து வாஸ்துவும் பஞ்சபூத தத்துவம் இருக்குது. அந்த வீடியோவை நீங்க போய் பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெளிவா பிடிபடும்.